ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போல்லாம் நாங்கள் நம்ம பாட்டன் பாட்டி, அதாவது உம்முமா வாப்மா, அம்மாயி, தாத்தா, இவங்கெல்லாம் ஒரு ஒரு வயசு வரும்போதே சுகர் நோயின்னு விழுந்துட்டாங்க இல்லையா? கொஞ்சம் ஸ்வீட்ஸாக வச்சாலும் யோசிப்பாங்க, கொஞ்சம் சுகர் சாப்பிட யோசிப்பாங்க. ஸோ நாங்கள் இதுக்கெல்லாம் எங்கே ஓடுறோம்? கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுறோம். அவன் கொடுக்குறான் மெடிசின், அவன் எதுக்கு கொடுக்குறானே தெரியும், ஆனால் கொடுப்பான் மெடிசின். சரிங்களா? நாங்கள் அதில் தான் சுகர் குறையுதுன்னு நினச்சிட்டு குடிச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த கெப்சூல்கள் குடிக்க 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 நோய் எதிர்ப்பு சக்திகள் எங்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குடும்பத்தில் யாராவது சீனி வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பயப்படாமல், மாதுளை பழம் இருக்கு இல்லையா, மாதுளை பழம் சாப்பிட்டு அந்த தோலை நாங்கள் டஸ்ட்பினில் போடுவோம். அந்த தோலை டஸ்ட்பினில் போடாமல் காய வச்சு அவிச்சு நீங்கள் பிளாக் டீ, க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சுகர் வியாதி பட்டுன்னு இல்லாமல் போயிடும். சும்மா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸையும் நோயாளியாக்கி நீங்களும் நோயாளி ஆகிடாதீங்க. ஸோ இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.